ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ மதுரையில சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. திருவிழாக்கு வர எல்லாருமே நம்ம ஷாப் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தா கண்டிப்பா மறக்காம நம்ம ஷாப்புக்கு வாங்க. நீங்க வீடியோல பார்த்த ஹோம் தியேட்டர்ஸ் இல்ல இது வீடியோல பார்க்க முடியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லைவா டெமோ காமிக்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பியா போகலாம். ஸோ அதனால மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஷாப்புக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவோம். முதல்ல நம்ம எப்பயுமே அது பண்றதுதான். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான மெசேஜஸ், அதாவது அந்த கமெண்ட் எந்த வீடியோ கீழே போனாலும் அந்த கமெண்ட் இல்லாம இருக்காது. என்ன அப்படி என்ன கமெண்ட் பாத்தீங்கன்னா பிரைசிங் தான். ஏன் வீடியோல வந்து பிரைசிங் சொல்ல மாட்டேங்க? பிரைசிங் சொன்னா பர்ச்சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு இந்த சேனல்ல வந்து பிரைசிங் போடுறாங்க, நீங்க மட்டும்தான் பிரைசிங் போட மாட்டேங்கன்னு சில நண்பர் நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு. அது நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோல நெகட்டிவ் கமெண்ட் மேக்ஸிமம் வர்றது கிடையாது. வர்ற எல்லா கமெண்ட்டுமே இந்த பிரைசிங்கை பத்தி தான் இருக்கு. சோ எதனால பிரைசிங் வீடியோல போட முடியலன்றது ஆல்ரெடி 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். நாங்க வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சேலிங் கிடையாது. நாங்க வந்து டீலர்ஸுக்குமே மேக்ஸிமம் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ற ரீசன்னால பிரைசிங் வந்து எங்களால வீடியோல வந்து அப்லோட் பண்ண முடியல. இப்ப வீடியோல பிரைசிங்கோட அப்லோட் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து டீலர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் சேல் பண்ண மாட்டாங்க. அவங்க டைரக்டா டார்கெட் ஃபுல்லாவே வந்து கஸ்டமரை நோக்கியே இருக்கும். கஸ்டமர் எந்த மாதிரி கஸ்டமரை பிடிக்கலாம், அவங்ககிட்ட எவ்வளவு ப்ராஃபிட் பார்க்கலான்ற மாதிரியே மைண்ட்ல போறதுனால சோ அவங்க வந்து பிரைசிங்களோட அப்லோட் பண்ணலாம். அது வந்து அவங்க இந்த பிரைசிங்க்கு மட்டும் உள்ளவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, மத்தவங்க யாரும் என்ன கான்டாக்ட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லி பிரைசிங் வந்து கோட் பண்றாங்க. நம்ம சேனல்ல அது எப்பயுமே கிடையாது. அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாடலை கேட்கணும்னு மட்டும் நம்ம என்னைக்குமே நினைக்க மாட்டோம். நீங்க வாங்குறீங்களோ வாங்கலீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்க நம்ம ஷாப்புக்கு எப்ப வேணாலும் வரலாம். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் போட்டு பார்க்கலாம், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான சப்போர்ட் நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். சேல்ஸை விட சர்வீஸுக்கு தான் நல்ல சப்போர்ட் பண்ணுவோம். சோ அது வந்து ரெண்டாவது விஷயம். இப்போ வந்து பிரைசிங் பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் மெயின் ரீசனு. டீலர்ஸுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுனால நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து பிரைஸ் கோட் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அவங்க கிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, இந்த இதுல இவ்வளவுதானே சொல்றாங்க, நீங்க ஏன் இவ்வளவு சொல்றீங்க? அதனாலயே வீடியோல பிரைசிங் சொல்றது இல்ல. நம்ம சேனல்ல எப்பயுமே பெஸ்ட் பிரைசிங் எல்லாம் எல்லாமே பண்ணி தரோம். இது உங்களுக்கே தெரிய வேண்டாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்க ப்ராடக்ட்டை பாருங்க, நம்மளுக்கு டைரக்டா கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்லயோ ஒரு கான்டாக்ட் பண்ணி வெங்கடேஷ் இதோட பிரைசிங் என்ன, இது இந்த பட்ஜெட் இருக்கு, இந்த மாதிரி எந்த மாதிரி ப்ராடக்ட் போலாம்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்கன்னா நானே ஒரு பெஸ்ட் ஐடியா, நானே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்க போறேன். இல்ல உங்களுக்கே எதுவும் ப்ராடக்ட் வந்து ஐடியா இருக்கு, அதுதான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம கிட்ட இல்லைன்னா கூட உங்களுக்கு நான் சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணி தருவேன். ஸோ அதனால உங்களுக்கு பிரைசிங் டீடைல்ஸ் ஏதாவது தேவை, இல்லை போட்டோஸ் அவைலபிள் மாடல் எல்லாம் செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜோ இல்லைன்னா உங்க பேரோ ஏதோ சம்திங் மெசேஜ் பண்ண முடியலன்னா ஒரு ஸ்டிக்கர்ஸ் இல்ல வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புனீங்கன்னா கூட நான் போட்டோஸ் வந்து பிரைஸ் எல்லாமே ஷேர் பண்றேன். இல்லைன்னா சிம்பிளா நீங்க அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நீங்க 100 டைம்ஸ் போன் போட்டு நீங்க கேட்டாலும் நான் 100 டைம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருப்பேன். ஸோ எந்த டைமுமே நாங்க வந்து ஒரு ரொம்ப அவாய்ட் பண்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். கஸ்டமருக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும். மேக்சிமம் நம்ம சேனல்ல உள்ளவங்க யாரும் கஸ்டமர்ஸ் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால நீங்க எப்ப வேணாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்கற மாதிரி என்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வேணுமோ எல்லா ப்ராடக்டான டீட்டெயில்ஸ், அப்புறம் அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோட பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான். இந்த மாதிரி 2-3 ரீசன் இருக்கு நான் பிரைசிங் சொல்லாததுக்கு. சோ இன்னொரு ரீசன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கஸ்டமரே கேட்பாங்க, நம்ம வந்து அதே ப்ராடக்ட்டை ஒரு டைம் 10,000 கொடுத்துருப்போம், நெக்ஸ்ட் டைம் அது கம்மியா கிடைக்கின்றதுக்காக நம்ம 6,000 கோட் பண்றும் போது அந்த கஸ்டமர் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன பிரதர் நீங்க எனக்கு 10,000 கொடுத்தீங்க, இப்ப 6,000 தானே போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்மளுக்கு இது வந்து யூசர்ன்றதுனால எப்போ எந்த டைம்ல எப்படி கிடைக்குதோ அதுக்கேத்தாப்புல சிலது வந்து உள்ளூர்லயே எடுத்திருப்பேன், அதனால எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் இருக்காது. சிலது வந்து ரொம்ப லாங்ல இருந்து எடுத்துட்டு வருவேன். சில கஸ்டமர்ஸ் கம்மியா கொடுப்பாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து அதோட வேல்யூ தெரிஞ்சு கொடுக்கவும் மாட்டாங்க, ரொம்ப ஹை அமௌண்ட் கொடுத்து தான் கலெக்ட் பண்ணிட்டு வர வேண்டியதா இருக்கும். சோ அந்த மாதிரி டைமிங்க்கு அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் இருக்குதோ அதுக்கேத்தாப்புல நம்ம பிரைசிங் பண்ணி போட முடியும். சோ அதனாலதான் அது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. இப்ப நம்ம இந்த வட்டம் கம்மியா கொடுத்துட்டு அடுத்த வட்டம் அதிகமா போடும்போதோ இல்ல இந்த வட்டம் அதிகமா கொடுத்துட்டு அடுத்த வட்டம் கம்மியா போடும்போதோ அது ஒரு பெரிய பிரச்சனையா வருது. அதனாலதான் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் ஒரு 4-5 ரீசன் சொல்லலாம். சோ இதுவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரைசிங் தெரியும்னா நீங்க எனி டைம் வேணாலும் எனக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ போடுங்க. உங்களோட கஷ்டமா எனக்கு புரியுது. சோ சில பேருக்கு சங்கடமா இருக்கும் அடிக்கடி பிரைசிங் கேட்கறது. நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேணாம். உங்களோட வீட்டுல ஒருத்தனை நினைச்சு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டா இருந்து நான் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி தர முடியுமோ அதை வந்து நான் பண்ணி தர முடியும். நான் முதல்ல இருந்தே நம்ம சேனல்ல சொல்றது அதுதான். அதாவது சேல்ஸ் வந்து ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கான்டாக்டும்
நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் தான். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட பட்ஜெட் எவ்வளவு போடலாம் கொண்டு நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அது கூட நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். நான் மட்டும் கூட கான்டாக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனா கூட நீங்க ஜாலியா என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்க என்ன டவுட்ஸ் கேட்டாலும் நான் சொல்லலாம் போறேன். நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, இங்க வந்து என்னால பார்த்து தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இங்க வந்து பார்த்து வாங்க முடியாது, என்னால லாங்ல இருக்கீங்க, கொரியர் அனுப்பிச்சாலும் எனக்கு வந்து திருப்தி இருக்காது, அந்த மாதிரி நினைப்பீங்க. நானே மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்ல வேற எங்கேயும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா கூட நீங்க என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். இந்த ப்ராடக்டோட ஒர்த் எவ்வளவு, இது எவ்வளவுக்கு போகும், எவ்வளவுக்கு வாங்கலாம், இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கு, வாங்கலாமா வேண்டாமான்ட்டு நீங்க ஒரு சின்ன சஜஷன் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கான வீடியோ போலாம். இன்னைக்கான வீடியோ நீங்க கேட்கறதுக்காக பிரைசிங்கோட மென்ஷன் பண்றேன். சரி, இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 50 to 70 ரேஞ்சஸ்ல வந்து நீங்க ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏவி ரிசீவர்ஸ்ல தான் வேணும், அந்த மாதிரி நல்ல மூவிஸ் மியூசிக்ஸ்லாம் கேட்கறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் மாடலாக வேணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இந்த 60-70 பட்ஜெட்குள்ளேயே எனக்கு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்ல ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த பட்ஜெட்ல உள்ளவங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டினியூஸா ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, நம்ம புதுசா பார்க்குற நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல இப்போ இல்லைனாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஹோம் தியேட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு நாலேஜ் தெரியறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ், எப்படி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்றத பத்தி, புது புது ப்ராடக்ட்ஸை பத்தி எல்லாம் வீடியோ வந்து நம்ம சேனல்ல கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வரப்போகுது. ஸோ அதனால மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்பயே மிஸ் பண்ணிட வேண்டாம். Say them back, I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I'm gonna learn the consequence of being incompetent. ரொம்ப நாளா என்னோட லிவிங் ஹாலுக்கு ஒரு ஏவி ரிசீவர் வித் ஸ்பீக்கர் பேக்கேஜ் தேடிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் என்னோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60 to 70 ரேஞ்ச் அப்படிதான். ஆனால் எனக்கு வந்து இப்போ சவுண்டில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு மியூசிக் கேட்கறதுக்கும் ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக மூவிஸ் பார்க்கறதுக்கும் ஒரு மாடல் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு தான். நல்ல பெஸ்ட் செட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாடல் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ரிவ்யூவாக பார்க்கலாம். இந்த மாடலில் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் பேக்கேஜை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாகா ஹார்மனியில் சிக்னேச்சர் பேக்கேஜை நம்ம செலக்ட் பண்ணி. டாகா ஹார்மனி வந்து ஒரு பெஸ்ட் பிராண்டு, அதாவது ஒரு பட்ஜெட் வேரியண்ட்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து கொடுக்கறதுல வந்து டாகா ஹார்மனி எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸாக தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜோட மாடல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாகா ஹார்மனி பிராண்ட்ல ஸ்பெஷல் எடிஷன்ல TAV606F அப்படின்ற வெர்ஷன் 3 பேக்கேஜ் தான் இது. ஃபர்ஸ்ட் சென்டர் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு பியானோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரீமியம் லுக்ல இருக்கு. உங்களுக்கு பேக் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உட்டன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல கனமாக வெயிட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸும் நல்லா இருக்கு, மெட்டீரியலோட குவாலிட்டி வைஸும் சூப்பரா இருக்கு. இதுல உங்களுக்கு 2-way 3 டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 மிட்ரேஞ்ச் டிரைவ் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 இன்ச்சில் வந்து 2 மிட்ரேஞ்ச் டிரைவும் ஒரு சில்க் டூம் டியூட்டரும் வந்து சென்டர்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டியூம் டியூட்டரை பத்தி நீங்க சொல்றதா இருந்தா ரொம்ப ரியலிஸ்டிக்கான சில்நாய்ஸ், அந்த குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக கிடைக்கும்.
உங்களுக்கு மிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பேஸோட பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு டியூயல் மேக்னெட் போட்ட ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த மிட் ரேஞ்சோட பவர் வந்து வாய்ஸ் குவாலிட்டிக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் ஸ்பீக்கரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு பிளேட் பனானா போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரோட வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் 100 வாட்ஸில் 6 ohms இம்பிடன்ஸில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் இது. அரௌண்ட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2-wayல 2 டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஈஸியாக வால் மவுண்டிங் பண்ணுற ஆப்ஷன்ஸோட தான் அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு பனானா போட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவியான வயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்லா பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தான் இது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி பியானோ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதுலயும் சில்க் டியூம் டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு 4 இன்ச்சில் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் ஊஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு டியூவல் மேக்னெட்டிக் ஊஃபர் தான். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து கிராஸ் ஓவர் கண்ட்ரோலோட வரும். கிராஸ் ஓவர் நெட்வொர்க்கிங் வயரிங் போர்டோட தான் இந்த ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே 6 ohmsல 100 watts வரைய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் தான். நல்ல ஒரு சரௌண்டிங் குவாலிட்டி வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ்ல வந்து கிடைக்கும். இந்த 2 புக் ஷெல்ஃபுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம். இல்லை டேபிள் அண்ட் ஸ்டாண்டி மோட்ல கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி பியானோ ஃபினிஷிங் தான் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-way 4 டிரைவ்ஸ்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸாக தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் மேக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்க் டியூம் டியூட்டர் கொடுத்துருக்காங்க. ரியலிஸ்டிக்கான சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். செகண்டா உங்களுக்கு 5.25 இன்ச்சில் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டூயல் மேக்னெட் போட்ட மிட் ரேஞ்ச். இது நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லோ கலர் வந்து கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மிட் ரேஞ்ச் தான் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல வந்து 2 ஊஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சில் வந்து டிரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு டீப் பேஸும் நல்ல சாஃப்டான பேஸும் இந்த ஊஃபர்ல கிடைக்கும். நீங்க சப் ஊஃபர் யூஸ் பண்ணாம இந்த டவர் ஸ்பீக்கர் ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணும் போதே நல்ல ஒரு பேஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஹை குவாலிட்டியான பேஸை வந்து கொடுக்கறதுக்கு 2 6 இன்ச்சில் ஊஃபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பையாம்பிங் டவர். நீங்க அது ரெண்டுமே உங்களுக்கு பனானா போட்ல கொடுத்துருக்காங்க. இந்த டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 watts RMS வரைய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் 6 ohms இம்பிடியன்ஸுக்கு. உங்களுக்கு ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் டெனால்ல வந்து X1100W அப்படின்ற ஒரு ரிசீவர் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாக்ஸ் பேக்கிங்கோட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. டெனான் சீரியஸ்ல இந்த எக்ஸ் சீரியஸ் வந்து ரொம்பவே சூப்பர் சீரியஸ். எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிசீவரா தான் இருக்கும். ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டால்பி ட்ரூ ஹெச்டி வரைய டீகோடிங் சப்போர்ட் பண்ணும். டால்பி ப்ரோலாஜிக் 2 சப்போர்ட் இருக்கு. டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ வரைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்பில்டா ஸ்பாட்டிஃபை, வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே இருக்கு. HDMI ARC சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன், வைஃபை ஆப்ஷன்ஸ் வந்து இன்பில்டாவே வந்துடும். உங்களுக்கு 7.2 சேனல்ஸ் கான்ஃபிகரேஷன் உள்ள ரிசீவர் தான் இது. ஒரு சேனலுக்கு வந்து 175 வாட் 6 ohmsக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிசீவர் இது. உங்களுக்கு HDMI பொறுத்த வரைக்கும் 6 இன்புட்டும் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிசீவரோட ஒரிஜினல் ரிமோட்டு. ரொம்ப மைல்டான யூசேஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பேக்கேஜை பார்க்கும்போது தெரியும். AM ஆண்டனா, அதுக்கப்புறம் மேனுவல் புக்கு, CD, பவர் கார்டு எல்லாமே இதுல இருக்கு. ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் செலக்ஷன்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு HDMI இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு USB கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கலிப்ரேஷன் மைக் செட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு போன் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சம் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்புட் செலக்ஷன்ஸ் மோடு, Zone 1, Zone 2 அந்த மாதிரி செலக்ஷன் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மல்டி ஜோன் கான்செப்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து மல்டி ரூம்ஸ்ல வந்து இந்த ஒரு ரிசீவர் வச்சு 2 ரூம்ல வந்து நீங்க சாங்ஸ் பிளே பண்ணி கேட்க முடியும் அட் அ டைம்ல. ஸோ Zone 1, Zone 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஆம்பிளிஃபயரோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடியோ இன்னு வந்து 2 கொடுத்துட்டாங்க. சப்வூஃபர் ப்ரீ அவுட் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சப்வூஃபர் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிவியில் HDMI இல்லை அப்படின்னா ஆப்டிக்கலில் கொடுத்து டிஜிட்டல் இன் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஈத்தர்நெட் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் இதில் வந்து Spotify யூஸ் பண்ணிக்க முடியும். HDMI இன்புட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 இன்புட் வந்து பேக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ளூரே பிளேயர், கேமிங் டிவைஸ், DVD பிளேயரு, செட்டாப் பாக்ஸ் இது எல்லாத்தையும் இந்த HDMI போர்ட்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு HDMI ARC மானிட்டர் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காமனன்ட் வீடியோ அவுட் மானிட்டர் அவுட் கொடுத்துருக்காங்க. FM AM-க்கான ஆண்டனா போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. 7 ஸ்பீக்கர்ஸுக்கான ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட், சென்டர், சரௌண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் பேக் ரைட்டு, சரௌண்ட் பேக் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சரௌண்ட் பேக் ரைட்ல உள்ள ஒரு போர்ட் மட்டும் கொஞ்சம் கலண்டுருச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இது யாரும் சொல்ல மாட்டாங்க வீடியோல. நம்ம சேனல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம். பட் ஆனா இது வந்து இதுல இருக்கு. இது நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. வேற இஷ்யூஸ் எதுவுமே இதுல கிடையாது. தேவைன்னா நம்ம இதை வந்து மாத்தனா கூட நம்ம இதை மாத்திக்கலாம். இல்ல மாற்றா இருந்தா கூட மாத்திக்கலாம். பட் அது ஆப்ஷன் தேவையில்லை. வயர் வச்சு நீங்க பின் பண்ணி வச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நின்னுக்குது. இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 10 இன்ச்சில் ஆன்கியூ சப்வூஃபர் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்கியூல இருந்து 160 வாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஃபயரிங் சப்வூஃபர். இது நல்லா பேஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சப்வூஃபரை பேக் சைடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டேமேஜஸும் இல்லை. வால்யூம் கண்ட்ரோல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சப்வூஃபர் ப்ரீ இன்னும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல் சப்வூஃபர் இது. சப்வூஃபரோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதா ஒரு ஸ்கிராச்சஸ் இருக்கு. அதுவும் சின்னதா மைல்டா இருக்கு. ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் மட்டும் காஸ்மெட்டிக் கண்டிஷன் கொஞ்சமா சுமாராக தான் இருக்கு. பட் ஆனால் சப்போட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்கு. பட்ஜெட்ல செட் பண்றதுனால நல்லாவே கொண்டு வந்திருக்கோம். நல்ல எஃபெக்டிவான பவர்ஃபுல்லான சப்பு தான். நல்ல கண்டிஷனாக தான் இருக்கு. பார்க்கறதுக்கு பெருசா ஒன்றும் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நல்ல கண்டிஷனான சப்வூஃபர். இதுவரை ஓப்பன் சர்வீஸ் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. நீட் அண்ட் ஃப்ரெஷ் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. இப்போ இதோட ஆடியோ டெமோ பார்க்கலாம். Заткнись ты! Давай! Punch! Back in the cage. Hunt, good, hunt! Control your boy, please. Control your boy. Dodge! Stop! என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸுங்க. ரொம்ப ஒரு கிளாரிட்டியான வாய்ஸ், பேஸ், ட்ரிபிள் எல்லாமே நார்மலாக சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங் மட்டும்தான் இல்லை, பட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்குது. சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட எதுலையுமே இல்லை. ஃப்ரெஷ் அண்ட் நீட் கண்டிஷனில் இருக்குது. ரிசீவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் கிட்டோடு எல்லாமே வந்து அவைலபிளில் இருக்குது. நல்ல ஒர்த் ஃபார் மணி தான். இந்த டோட்டல் பேக்கேஜோட ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 78,000 ஒன்லி. ஸோ மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லிவிங் ஹால், பெட்ரூம் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் ஈஸியாக சூட் ஆகக்கூடிய பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் இது.